ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பி, இது உங்கள் 7K6. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த பதிவில் 2 அட்டகாசமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நாம் சினிமாவில் பல மர்மமான காடுகள், பேய் காடுகள், ஏன் மாயா அப்படிங்கிற தமிழ் மூவியில் வர மாயவன காடுகள் அப்படின்னு திகழ் நிறைந்த காடுகளை மூவிஸில் நிறையவே பார்த்துருப்போம். இதெல்லாம் படத்துக்காக எடுக்கப்பட்ட கிராஃபிக்ஸ் காட்சிகள். அதையும் தாண்டி அடர்ந்த காடுகளான அமேசான் காடுகள்னு உலகத்தில் பல அடர்ந்த காடுகளும் இருக்குது. ஆனால் ஒரு சில காடுகள் ரொம்பவும் பயங்கரமான, மக்களை நடுநடுங்க வைக்கிற காடுகளும் இந்த உலகத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகளுக்கு போனவங்க திரும்பி வந்ததும் இல்லை. இந்த மாதிரியான காடுகளுக்கு போகிறது உயிரை விடுறதுக்கு சமம். இப்படிப்பட்ட காடுகளை பற்றி தான் ஃபர்ஸ்ட் நாம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்டாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம உலக நாடுகளில் இருக்க பல கோட்டைகளை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இல்லை படிச்சிருந்தாலும் சில கோட்டைகளினுடைய வரலாறு மர்மமாகவே இன்றளவும் இருந்துட்டுருக்கு. இந்த பதிவில் நாம் பார்க்க போகிற கோட்டையும் அதில் ஒன்று தான். இந்த கோட்டைக்கு போனவங்க திரும்பி வந்தது இல்லை. அவங்கள பற்றின எந்தவித தகவலும் போனவங்க இறந்திருந்தா இவங்களுடைய சடலங்களும் இன்றளவும் கிடைச்சதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கோட்டையை பற்றி தான் நாம் இந்த பதிவில் செகண்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான திகழான 2 தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். பூமியில பல விசித்திரமான மற்றும் மர்மமான இடங்கள் நிறையவே இருக்கு. அந்த வகையில் ருமேனியாவில் இருக்க டிரான்சில்வேனியா மாகாணத்தில் இருக்க மர்மமான காட்டில் மர்மமான சம்பவங்கள் நிகழ்ந்து வந்துட்டு இருக்கு. இதனால அங்க மக்கள் போகிறதுக்கு இன்றளவும் பயந்துட்டு இருக்காங்க. இது உலகின் பயங்கரமான காடுகள்ல ஒன்றாகவும் ஹோயா பஸ்யூ அறியப்படுது. இங்க நிகழும் மர்மமான நிகழ்வுகள் காரணமா இந்த இடம் ருமேனியாவின் பெர்முடா முக்கோணம் அல்லது டிரான்சில்வேனியா அப்படின்னு அழைக்கப்படுது. மரங்கள் காட்டுல வளைஞ்சு வளைஞ்சி தோன்றுது. இது பகல் நேரத்திலையும் கூட மிகவும் பயமுறுத்துது. மேலும் மக்கள் இந்த இடத்தை ஏலியன்களின் UFOக்கள் மற்றும் பேய்களுடன் தொடர்பு படுத்துறாங்க. இது க்ளோஸ் நேபோக்கா நகருக்கு மேற்கே இடிவான காட்டுல இருக்க க்ளோஸ் கவுண்டியில இருந்து சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்ற நூற்றுக்கணக்கானவர்களை காணல அப்படின்னு இன்றளவும் நம்பப்படுது. இந்த பகுதியில் ஒரு மெய்ப்பெண் காணாமல் போனதிலிருந்து முதல் முறையா இந்த காட்டுல மக்கள் ஆர்வம் காட்டியதாகவும் சொல்லப்படுது. ஆனா அந்த நபர் காட்டுக்குள் நுழைஞ்ச உடனே மர்மமான முறையில காணாமல் போயிருக்காரு. ஆச்சரியப்படுற விதமா அந்த நேரத்துல அவரிடம் 200 ஆடுகள் இருந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இராணுவ தொழில்நுட்ப வல்லுநரும் இந்த காட்டுல ஒரு பறக்கும் கப்பலை பார்த்ததாகவும் சொல்லியிருக்காரு. 1968 வருஷத்துல எமில் பார்னியா அப்படின்ற நபர் வானத்துல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உடலை கண்டதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் இது போன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கிறதாகவும் சுற்றுலா பயணிகள் சொல்லிட்டு இருக்காங்க. எனவே இந்த காடு இன்று வரைக்கும் இந்த காட்டின் மர்மமும் தீர்க்கப்படல. ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது இந்தியாவின் ஆபத்தான கோட்டையை பத்தி தான். உலகத்துல வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகள் இருக்கு. பண்டைய கோட்டைகள் எப்போதுமே மர்மங்கள் நிறைஞ்சதாகவும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். பல கோட்டைகள் மர்மமானவை, அவை பற்றி யாருக்குமே சரியா தெரியாது. அத்தகைய ஒரு கோட்டையை இந்தியாவில் கட்டப்பட்டிருக்கு. இது மிகவும் மர்மமானது. அதை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போகிறோம். இந்த மர்மமான கோட்டை குர்கந்தர் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது. இது உத்தரப்பிரதேசத்தின் ஜான்சியில இருந்து 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இது 11ஆம் நூற்றாண்டுல 5 தளங்களை கொண்ட கோட்டையுடன் 3 தளங்களுக்கு மேலே கட்டப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 2 தளங்கள் தரைக்கு அடியில கட்டப்பட்டிருக்கு. இருந்தாலும் கோட்டை எப்பொழுது கட்டப்பட்டது, யார் கட்டியது அப்படிங்கிறது குறித்து எந்த செய்தியும் கிடையாது. இருந்தாலும் இந்த கோட்டை 1500 முதல் 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லப்படுது. இது சண்டே லாஸ் பண்டேல்ஸ் மற்றும் கங்கர் போன்ற பல ஆட்சியாளர்களால் ஆளப்பட்டிருக்கு. இந்த கோட்டை மக்களை குழப்புற ஒரு தனித்துவமான பாதுகாப்பு மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மர்மமான கோட்டை 4 முதல் 5 கிலோமீட்டர் தொலைவில் காணும் வகையில் கட்டப்பட்டிருக்கு. அது நெருங்கிய போதும் அதனை பார்க்க முடியாது. ஆனால் தூரத்தில் இருந்து தெரியும் கோட்டையை நீங்கள் அதே பாதையில் வந்தால் அந்த பாதை வேறு எங்காவது செல்லும். கோட்டையை அடைய முடியாது. எனினும் இந்த கோட்டைக்கு செல்ல வேறு வழியில் பாதை இருக்குதான்.
நீண்ட காலத்திற்கு முன்பு அருகில் இருக்க கிராமத்தில் ஒரு திருமணம் நடந்திருக்கு. இங்கே இருக்க கோட்டையை பார்க்க வந்தப்போ அந்த மக்கள் அடித்தளத்தில் சுற்றி தெரிஞ்சிருக்காங்க. அவங்க கீழே சென்ற போது காணாமல் போனதாகவும் அந்த 50 முதல் 60 நபர்களை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோட்டையில் ஒரு புதையல் இருப்பதாகவும் நம்பப்படுது. இந்த புதையலை தேடி பலர் தங்கள் உயிரையும் இழந்திருக்காங்க. இந்த கோட்டையின் 2 மாடி அடித்தளம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னும் புதையலின் ரகசியம் அதில் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான 2 திகழ் நிறைந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். இது போன்ற பல சுவாரஸ்ய தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க 7K6 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.